வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி 9ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் அவங்க அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் உடம்பு படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்பாவுக்கும் இல்லாட்டி ஒரு மன ரீதியான ஒரு சின்ன தர்க்கங்களோ ஒரு மனசில் வந்து ஒரு மன போராட்டங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் பேச்சில். குழந்தைகளுடைய செயல்பாடுகளும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ஒரு பெரும் பணம் வந்து வாரத்தின் இறுதி பகுதியில் வர்றதுக்கான வாய்ப்புலையும் நிறைய சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை உள்ள வளர்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் போகலான்னு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும். ஸோ மற்றபடி எல்லாமே லாபமாக கண்டிப்பாக லாபமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இவன் நல்லவனா கெட்டவனாங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும். மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களே ரொம்ப கவனம் தேவை. நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது காலகட்டங்கள் தான். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தையாருக்கு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் தேதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது ரகசியமான சில செயல்களாக சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். இதனால் வந்து தூக்கம் வராமல் ஐயோன்னு சொல்லி புலம்புற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிறு தூர பிரயாணங்கள் பண்ணுறோம், வெளியூர் போகிறோம்லாம் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பக்கத்தில் எவனாச்சும் போச்சுன்னு வெத்தலை கொத்தப்பீடுக்கு துப்புறது, இந்த பாக்கு போட்டுட்டு தூன்னு துப்பிகிட்டே இருப்பான், நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும். நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்களாகவும் அமைதுங்க. அது வந்து சூரியன் வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்களும் குழந்தைகளோட விஷயங்களும் நல்ல ஆக்கப்பூர்வமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் நடுவில் வந்து ஒரு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் செலவழி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்களும் பெரும் பணம் வாரத்தின் இறுதி பகுதியில் வர்றதுக்கான விட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்பதே கொஞ்சம் இந்த ஒய்ஃபுக்கு உங்களுக்கும் சின்ன தர்க்கங்கள் சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. இதனால் வந்து தூக்கம் வராமல் கொஞ்சம் வந்து நம்மளே புலம்பரமான விஷயங்கள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் விடுமோ அவங்களுக்கு வந்து 11ல் இருக்காருங்க ராகு. ஸோ 11 10ஆம் அதிபதிய சார பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனம் தேவை. ஸோ சில நேரங்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருந்தால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான, பட் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கணவன் மனைவியினோட வந்து சின்ன ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேகமாக புரிஞ்சிக்காமல் உள்ளுக்குள்ளே புலம்புறது, கொஞ்சம் டிலேடாக இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது அது வந்து சூரியனுடைய சாதத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான நல்ல சந்தோஷங்களும் குதூகலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து 7, 5 என்பதே காதல் சார்ந்த விஷயம். காதல் வந்து திருமணத்துக்கு முடிவதற்கான ஆகிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னம் வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறாங்க. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், 7, 9 போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு. வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் இருக்கும். ஏதாச்சும் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதானா? கண்டிப்பாக கெட்டதுங்க. ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகுமானா இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அது வேறு விஷயம். பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, ஒரு 5% இருந்தால் பெரிய, மற்றவங்களாம் ஏமாத்துறாள் தான். ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், எல்லாம் ஏமாத்துறாள் தான். உள்ளே மாட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மேஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது பண்ணலாமான்னா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய சரி அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். பிளாக் மேஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வம்சா வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும். நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து எங்களோட இருந்தார். நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு 35 இயர்ஸ் பேக், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார். ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார். அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார். ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார். ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார். ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க. ஸோ இது வேலையெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும். நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். க்ரோத் இருந்ததுன்னா பயங்கரமான க்ரோத் இருந்தது. க்ரோத்னா எப்படி தெரியுங்களா இருக்கும், நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார். பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள். ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும், சதையை வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது, அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் மேஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சினா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடங்குனது. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். அவர் கீழே வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டைப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா சடனாங்க ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்னு அவசியமே கிடையாது. திடீர்னு இறந்துட்டார். டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது. ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும்போது அது மூளை வளர்ச்சி கூண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார். அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மேஜிஷியனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மேஜிஷியன் கொடுத்துரும். ஸோ அதனால் தயவுசெய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு வந்து இவன் அழியணும், இவன் கெட்டு போகணும், இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா
உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க. அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கண்ணுக்கு எதிரே பார்த்தேன். அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா? அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும். காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தாரு. ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டலாக அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. பணம் இருந்தது, பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டத்தோடய தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு. அதனால் வந்து தயவுசெய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ வழிபாடுன்றது வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும். நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.